ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டுங்க. 1/4 கிலோ முட்டைக்கோஸை நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி 1 pot சமையலாக குக்கர்லேயே டைரெக்டாக சேர்த்துருக்கேங்க. முட்டைக்கோஸோட 2 தக்காளி சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், வேக வச்ச தோரம் பருப்பு ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 3லேருந்து 4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த கூட்டு நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 கப்பு தேங்காயோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்துட்டு இப்போ தாளித்து போட போகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து இந்த கூட்டோட கொட்டி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்கள், இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்தாச்சுங்க. நான் கூட்டெல்லாம் ரெடியானது உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்க, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தது இந்த கூட்டில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான அட்டகாசமான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டுங்க. அடாடாடாடா, அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அல்லி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அடி தூளுங்க.